டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக எதிர்கொள்ளும் 2026 சட்டமன்ற தேர்தல்தான் அந்த கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தலாக மாறியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான களத்தில் அனைத்து கட்சிகளும் இறங்கியிருக்கும் நிலையில் தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்தும் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். கும்மிடிப்பூண்டியில் தொடங்கிய பிரேமலதாவின் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற சுற்றுப்பயணத்தின் முதற்கட்டம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி நிறைவடைகிறது. கேப்டனின் ரத யாத்திரை மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற தலைப்பின் கீழ் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த மாதம் நடந்த மண்டல பொறுப்பாளர்கள் கூட்டத்திலேயே பூத் கமிட்டிகள் அமைக்க உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் சுற்றுப்பயணத்தின் முதல் அஜெண்டாவாக பூத் கமிட்டி நிர்வாகிகளை சந்தித்து பேச திட்டமிட்டிருக்கிறாராம். அதோடு இலங்கையில் இருந்து ஈழத்தமிழர்கள் வடிவமைத்து கொடுத்த விஜயகாந்த் புகைப்படத்தோடு கூடிய தேரும் சுற்றுப்பயணத்தில் பயன்படுத்தப்பட இருக்கிறதா? விஜயகாந்துக்கென தமிழக மக்கள் மத்தியில் தனி சென்டிமெண்ட் இருக்கும் நிலையில் அந்த சென்டிமெண்டை வாக்குகளாக மாற்றும் வகையில் கேப்டனின் ரத யாத்திரையை பயன்படுத்த முடிவு செய்திருக்கிறாராம் பிரேமலதா விஜயகாந்த். சில ஆண்டுகளாக தேமுதிக ஆக்டிவ் அரசியல் பாதையில் இருந்து விலகி தேர்தலுக்கு மட்டும் தலை தூக்கி வரும் நிலையில் தொண்டர்கள் பலரும் எதிர்காலம் கருதி கட்சியை விட்டு ஒதுங்கிக் கொண்டனர். அவர்களை நேரடியாக சந்தித்து பேசவும் பிரேமலதாவின் சுற்றுப்பயணத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் மீண்டும் தொண்டர்கள் மத்தியில் புத்துணர்ச்சியை கொண்டு வர முடியும் என பிரேமலதா விஜயகாந்த் நம்புவதாக சொல்கிறார்கள். மேலும் பிரேமலதாவுடன் சேர்ந்து விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரனும் பிரச்சாரத்தை தொடங்கிய நிலையில் சுற்றுப்பயணத்தின் போது என்னென்ன விஷயங்களை கையில் எடுத்து பேசப் போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்காத பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி முதல் வாரத்தில் அறிவிப்போம் என நாள் குறித்தார். கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக திமுகவுடனும் நட்பு பாராட்டி வருகிறது. அத்தோடு விஜயகாந்த் பிறந்த நாளில் விஜய் மாநாடு நடத்துவதும் பேசுபொருளாகி இருக்கும் நிலையில் பிரேமலதாவின் கூட்டணி கணக்கு எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அப்படி இருக்கையில் எந்த கட்சியை விமர்சித்து சுற்றுப்பயண களத்தில் பிரேமலதா பேசுவார் என்பது ஒரு பக்கம் இருக்க, வெறும் விஜயகாந்த் சென்டிமெண்ட் மட்டும் மீண்டும் தேமுதிகவுக்கு உயிர் கொடுத்து விடுமா என்ற கேள்வி மறுபக்கம் எழுகிறது. விஜயகாந்த் இருந்தபோது தேமுதிக எந்த அளவுக்கு பலமாக இருந்ததோ அதே பலத்தை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்ற பிரேமலதாவின் எண்ணம் பலிக்குமா என்பதற்கு இந்த சுற்றுப்பயணம்தான் விடையாக அமையும் என கூறப்படுகிறது. கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருந்த தேமுதிக அதற்கு பிறகு 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணிக்கு தலைமை தாங்கி படு தோல்வியை சந்தித்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுக கூட்டணியில் போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது என கட்சியின் நிலைமை தற்போது பரிதாப நிலையில்தான் இருக்கிறது. குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவின் வாக்கு வங்கி 1% கீழாக குறைந்தது. பின்னர் 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக உடனான கூட்டணி காரணமாக மீண்டும் தேமுதிகவின் வாக்கு வங்கி 2.59% உயர்ந்தது. இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் வென்று தேமுதிகவினர் சட்டமன்றத்திற்கு செல்வது சாத்தியமாகுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. சுற்றுப்பயணம், நிர்வாகிகளுடன் சந்திப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் சரியான கூட்டணியை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமும் தேமுதிகவிற்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதே யதார்த்தமான உண்மை. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சுப்புராமன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.